முன்னுரை. குடும்பமாய் மகிழ்ந்திருக்கிறோம். குடும்பமாய் திரைப்படம் பார்த்திருக்கிறோம். குடும்பமாய் தொலைக்காட்சி பெட்டிக்கு முன் நம்மையே தொலைத்திருக்கிறோம். குடும்பமாய் சுற்றுலாவும் சென்றிருக்கிறோம். குடும்பமாய் சுப நிகழ்ச்சிகளிலும் துக்க நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டிருக்கிறோம். இப்படி குடும்ப சகிதமாகவே அனைத்தையும் செய்து பழக்கப்பட்ட நாம் ஒரு குடும்பமாக இயேசுவை பின்தொடர்கிறோமா? குடும்பம் இறைவன் ஏற்படுத்திய அமைப்பு. அந்த இறைவனே உலகுக்கு நுழைய திட்டமிட்ட போது தேர்ந்தெடுத்தது குடும்பம் என்ற அமைப்பைத்தான். இறுதியில் தன் சிலுவை பாடுகளை ஏற்க துணிவு கொண்டவராய், வாருங்கள் எருசலேமுக்கு போவோம் என்ற சீடரை அழைத்து கொண்டு போன போதும் இயேசு சந்தித்தது ஒரு குடும்பத்தை தான். பரபரப்பான மார்த்தா, பாதத்தில் அமரும் மரியா, பாசத்திற்குரிய லாசர் ஆகியோரின் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகவே இருந்துவிட்ட இயேசு அவர்கள் துக்கத்தில் பங்கு கொண்டு லாசரை உயிர்ப்பித்து, உயிர்ப்பும் உயிரும் நானே என்று மெய்ப்பித்து பயணம் புறப்படுகிறார். மார்த்தா மரியா குடும்பத்தில் இயேசுவுக்கு கிடைத்த இடம் நம் குடும்பத்தில் உண்டா? இதோ இந்த சிலுவை பாதையில் தந்தையாய், தாயாய், பிள்ளையாய், ஒரு குடும்பமாய் இயேசுவை பின்தொடர்வோம். பாவத்திற்கு எதிராக மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர் நீர். எனது பாவங்களால் உம்மை மனம் நோக செய்து விட்டேன். நான் குற்றங்கள் செய்தேன், பல முறை பாவம் செய்தேன் எனவும், நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து உமது இரக்கத்தையும் மன்னிப்பையும் வேண்டி முன் நிற்கின்றேன். உம்முடைய அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும், பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் முழு மனதோடு உறுதி கூறுகிறேன். என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா தந்தையே, என் மீது இரக்கமாயிரும். ஆமேன். கடமையும் நீதியும் கை கழுவ, அங்கே கயமையும் பொய்யும் தீர்ப்பெழுத. கடமையும் நீதியும் கை கழுவ, அங்கே கயமையும் பொய்யும் தீர்ப்பெழுத. எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, இத்தனை அன்பாய் என் இயேசுவே. தவறான முடிவுகள் தடம் புரள வைக்கின்றன. ஆண்டவருக்கு உகந்தவற்றையே ஆராய்ந்து பாருங்கள். முதல் நிலை, இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். முதல் நிலை, இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். இயேசு சாவுக்கு தீர்வு இடப்படுகிறார். தெளிவும் துணிவும் இல்லாத பிலாத்துவின் மனநிலை அச்சத்தை கிளப்பிவிட்டு ஒதுங்கி போகும் அவரது மனைவியின் மனப்பாங்கு, யூதர்களின் மூர்க்கத்தனமான பிடிவாதம், இவை மூன்றும் தான் இந்த தவறான முடிவுக்கு காரணம். நம் குடும்ப வாழ்விலும் இவை பிரதிபலிப்பதை காண முடியும். இயேசு குற்றமற்றவர் என்று பிலாத்தின் உள்ளுணர்வு சொன்னாலும், அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் அவனை தவறான முடிவெடுக்க தூண்டிற்று. அனுபவமும் அறிவும் சிலவற்றை சரி என்றும்
தவறென்றும் பகுத்து உணர்த்தினாலும் சில நிர்பந்தங்களுக்கு பயந்து நாம் சரி என நினைப்பதை செய்யாத நிலையில் குடும்ப தலைவர்களில் இருந்து விடுகிறோம். குறிப்பாக நம் பிள்ளைகளின் வாழ்க்கை பிரச்சனைகளில் மனது சரி என்று சொல்வதை விடுத்து சமுதாய நிர்பந்தங்களுக்கு அடிபணிந்து விடுகிறோம். விளைவு தவறான முடிவு, விபரீத விளைவு. இயேசு குற்றமற்றவர்தான், தாங்கள் நினைப்பது சரிதான், துணிந்து நில்லுங்கள், நான் துணையாய் இருக்கிறேன் என்று சொல்வதற்கு பதிலாய் கை கழுவி விடுங்கள், வேண்டாம் இந்த வம்பு என்று பிளாத்தின் மனைவி சொன்னதால் பிளாத்து மேலும் குழம்பி விடுகிறான். குடும்ப தலைவர்கள் முடிவு எடுப்பதில் சற்று தடுமாறும் போது துணை இருந்து தெளிவு தருவதற்கு பதிலாக மேலும் அச்சங்களை கிளப்பி விடுகிற இத்தலைவிகளாக இருந்து விடுகிறோம். நாம் தவறான அணுகுமுறை குடும்ப தலைவர்கள் தவறான முடிவெடுக்க துணை போகிறது. விளைவுகள் பற்றி யோசிக்காமல் இந்த மனிதனது இரத்தப்பழி எங்கள் மீது விழட்டும் என்ற யூதர்களின் மூர்க்கத்தனமான பிடிவாதம் பிளாத்தை முற்றிலுமாக தவற வைத்துவிட்டது. பெற்றோர் தரப்பு வாதங்களை, அவர்களது நியாயமான ஐயங்களை, அக்கறையால் மேலிட்ட ஆலோசனைகளை காது கொடுத்து கூட கேட்காமல் தாங்கள் நினைத்தது நிகழ்ந்தே தீர வேண்டும் என மூர்க்கத்தனமான பிடிவாதம் பிடிக்கும் குழந்தைகளாக இருந்து விடுகிறோம். இறுதியில் பாதிப்பு நமக்குத்தான் என்பதையும் மறந்து விடுகிறோம். முடிவுகள் எடுப்பதில் இச்சேதகரமும் கூடாது, நிர்பந்தங்களுக்கு பணிதலும் கூடாது, பதுங்குதலும் கூடாது. ஜெபம். ஆண்டவரே, முடிவுகள் எடுக்கும் நேரங்களில் தைரியமின்மை, பிடிவாதம், நிர்பந்தங்கள் இவை எம்மை பாதிக்க விடாமல் தெளிவாக சிந்திக்கவும் குடும்பமாக சேர்ந்து முடிவெடுக்கவும் ஒளியை எம்மீது வீசும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சுமை சுமப்பவரே வாருங்கள் என்று அழைத்தவர் சிலுவை சுமக்கின்றார். சுமை சுமப்பவரே வாருங்கள் என்று அழைத்தவர் சிலுவை சுமக்கின்றார். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே இத்தனை அன்பாய் என் இயேசுவே. பகிரப்படாத சுமைகள் பாரமாய் அமைகின்றன. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய சுமைகளை தாங்கட்டும். இரண்டாம் நிலை. இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இரண்டாம் நிலை. இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். இயேசுவின் தோள்கள் மீது பாரமான சிலுவை சுமத்தப்படுகிறது. அவரவர் பாவங்களுக்கு அவரவர் பரிகாரம் செய்திருந்தால் அனைவருக்காகவும் பரிகரிக்க வேண்டிய தேவை இயேசுவுக்கு ஏற்பட்டிருக்காது. பாரமான சிலுவையை சுமக்க வேண்டிய அவசியமும் இயேசுவுக்கு ஏற்பட்டிருக்காது. அனைவரின் சுமையும் அவர் மீது ஏற்பட்டது. அனைவரின் பாரமும் அவர் மீது சுமத்தப்பட்டது. அவரவர் பாரத்தை அவரவர் சுமக்காத காரணத்தால் ஒருவர் மீது தாழ முடியா சுமையை ஏற்றும் அவலம் நம் குடும்பங்களிலும் நிகழத்தான் செய்கின்றது. திட்டமிட்ட வாழ்க்கை நடத்தாமல்
வரவுக்கு மீறிய செலவுகள் செய்து அவசியங்களை தவிர்த்து ஆடம்பரத்தில் முகம் கொண்டலைந்து இறுதியில் அல்லோலப்படும் குடும்பங்கள் எத்தனை. வாழ்நாள் எல்லாம் சம்பாதித்தாலும் வாங்கிய கடனுக்கு வட்டியை கூட முழுமையாக செலுத்த முடியாமல் பெருத்த கடன் சுமைகளை தங்கள் வாரிசுகளுக்கு விட்டு செல்லும் குடும்ப தலைவர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என மனம் சொன்னாலும் அடுத்தவர்களின் ஆடம்பர வாழ்க்கையையே முன்னுதாரணமாக கொண்டு அவர்களை போன்ற நிலையை எப்படியேனும் அடைய வேண்டும் என்ற நிர்பந்தத்தை குடும்ப தலைவிகள் கணவர்களுக்கு ஏற்படுத்துவதால் சில குடும்ப தலைவர்கள் லஞ்ச லாவண்யம் போன்ற தவறான வழிமுறைகளை பின்பற்றி அவப்பெயரையும் அதற்கான தண்டனையையும் பெற நேரிடுகிறது. கடமைகளை சரிவர செய்து கருத்தாய் கல்வி கற்று தகுதியின் அடிப்படையில் உயர்கல்வியையோ வேலையையோ பிள்ளைகள் பெற முடியாத காரணத்தால் பரிதவிக்கும் பெற்றோர்களின் நிலை நாம் அறிந்ததுதானே. பெற்ற பிள்ளையாயிற்றே, எப்படியாவது வாழ்க்கை அமைத்து தர வேண்டுமே என்று அங்கலாய்த்து அதற்காக பெரும் பணத்தை செலவு செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு பெற்றோர்களை தள்ளும் குழந்தைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இப்படி அவரவர் பொறுப்பை அவரவர் சுமக்காத காரணத்தால் குடும்பத்தில் யார் மீதாவது தேவையற்ற சுமைகள் சுமத்தப்படுகிறது. குடும்பத்தில் உள்ளவர்கள் சுமைகளை பகுத்து கொள்ள வேண்டுமே தவிர பெருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்களால் செய்ய முடிந்ததையும் நாங்கள் செய்யாமல், வேண்டியதையும் செய்யாமல் எங்களில் யாருக்கோ பாரமாக அமைந்து விடுகிறோம். சுமைகளை அதிகரிக்காமல் சுமைகளை பகிர்ந்து கொள்ளும் மனதை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் வெளிப்படுத்துகிறது. ஆமென். விழுந்தது வல்ல இறை மகனா, பாவப்பழுவை சுமக்கும் மனுமகனா. விழுந்தது வல்ல இறை மகனா, பாவப்பழுவை சுமக்கும் மனுமகனா. எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பாய் என் இயேசுவே. எல்லை மீறிய எதிர்பார்ப்புகள் தள்ளாட வைக்கின்றன. முணுமுணுக்காமல் வாதாடாமல் யாவற்றையும் செய்யுங்கள். மூன்றாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதல் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் ஒரு புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீறினீர். இயேசு தன் சிலுவை பாதையின் போது முதல் முறையாக கீழே விழுகிறார். இயேசுவின் தோள்கள் மீது சுமத்தப்பட்ட சிலுவை அவரது மனித சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். உலகின் பாவங்களையெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒருவரின் தோள் மீது சுமத்தினால் அவர் கீழே விழத்தானே செய்வார். அளவுக்கு மீறிய பாரம் ஆண்டவரையே தள்ளாட வைத்தது. அன்றாட வாழ்க்கையில் நம் குடும்ப வாழ்க்கையையும் தள்ளாடச் செய்கிறது. எல்லோரையும் ஒரே விதமாய் ஆண்டவன் படைப்பதில்லை. சிலருக்கு அறிவு, சிலருக்கு ஆற்றல், சிலருக்கு உடல் பலம், சிலருக்கு மனோதிடம் என ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் ஆண்டவன் ஆசீர்வதித்துள்ளார். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் கணவரிடமோ அல்லது மனைவியிடமோ இருக்கும் நல்லவற்றை பார்க்காமல் இல்லாதவற்றிற்காகவே ஏங்கி
ஒருவரை ஒருவர் வசைபாடி வருத்தத்தில் தள்ளாட வைக்கும் குடும்பத் தலைவர்களும் தலைவியரும் உள்ளனர். மற்ற துறைகளில் சிறந்தும் படிப்பில் சற்று மந்தமுமான குழந்தைகளை அடித்து உதைத்து முதல் மதிப்பெண் பெற்றே தீர வேண்டும், முதல் வகுப்பில்தான் தேர்ச்சி பெற வேண்டும் என பெற்றோர்கள் வதைக்கும் போது குழந்தைகள் தாங்க முடியாமல் தள்ளாடி விழுகிறார்கள். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் தகுதிக்கு மீறிய சாதனையை, வெற்றியை எதிர்பார்க்கும் போது குழந்தைகளின் உடல் மட்டுமல்ல, மனமும் நொந்து போகிறது. அதை அடையும் பொருட்டு அவர்களை வருத்துவது, அடையாவிட்டால் தண்டிப்பது, இவையெல்லாம் அவர்கள் மீது அளவுக்கு அதிகமான பாரத்தை சுமத்தி கீழே தள்ளுவது போன்றுதான். சில நேரம் குழந்தைகளும் பெற்றோரின் வசதிக்கு அப்பாற்பட்ட பொருட்களுக்காக, செலவுகளுக்காக முரண்டு பிடிப்பதும் உண்டு. எல்லோரும் வசதியாய் பிறப்பதில்லை. வசதி படைத்த சிலரை பார்த்து அவர்களைப் போல தாங்களும் நடத்தப்பட வேண்டும் என பிள்ளைகள் ஆசைப்படலாம். ஆனால் அதற்கான சூழல் பெற்றோருக்கு இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையேல் வருத்தமும் கோபமுமே மிஞ்சும். அளவுக்கு மீறிய எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தில் முடியலாம். ஏமாற்றங்கள் எரிச்சலாகி எரிமலையாய் வெடிக்கலாம். தடுமாற்றங்களுக்கு தகுதி மீறிய ஆசைகளே காரணம். ஜெபம். ஆண்டவரே, தகுதிக்கு மீறிய எதிர்பார்ப்புகள், சக்திக்கு அப்பாற்பட்ட ஆசைகள், இவற்றை தவிர்த்து அவரவர் ஆற்றலை மதித்து பயன்படுத்தும் நல்ல உள்ளத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். அன்னை மகனிடம் பகிர்ந்ததென்ன, இறை மகனும் தாயிடம் பகிர்ந்ததென்ன. அன்னை மகனிடம் பகிர்ந்ததென்ன, இறை மகனும் தாயிடம் பகிர்ந்ததென்ன. எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பாய் என் இயேசுவே. சஞ்சலத்தால் சந்திப்புகளில் சந்தோஷம் தொலைகின்றது. எல்லா வகையான தீமைகளையும் விட்டு விலகுங்கள். 4ஆம் நிலை. இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்பீர். நிகழக்கூடாத விதத்தில், நிகழக்கூடாத இடத்தில், நிகழக்கூடாத நேரத்தில் இந்த சந்திப்பு நிகழ்கிறது. இந்த மகராசனை பெற்ற தாய் இவர்தான் எனவும், இந்த மகராசி பெற்ற தவ புதல்வன் இவர்தான் எனவும் போற்றப்பட வேண்டிய மரியாளும் இயேசுவும் சந்திக்கும் சூழல் சகிக்க முடியாத ஒன்று. ஆனால் இந்த துயருக்கு காரணம் அன்னை மரியாளே. மகன் இயேசுவோ அல்ல, இறைவனின் சித்தம். ஆனால் நாம் குடும்ப வாழ்வில் நிகழும் துயர சந்திப்புகளுக்கு நாம் தானே காரணம். ஆசியோடு காண வந்த தந்தையை ஒரு மகன் மதுக்கடையில் குடிபோதையில் காண நேரிடுகிறது.
பாசத்தோடும் அன்பொழுகவும் நிகழ வேண்டிய சந்திப்புகள் சலிப்புகளுடனும் கசப்புகளுடனும் சந்தேகங்களுடனும் நிகழ குடும்பத் தலைவர்கள் சில நேரங்களில் காரணமாகி விடுகிறோம். பள்ளியிலிருந்து களைத்து போய் வீடு திரும்பும் மகனே மகளே, சிற்றுண்டி தயார் செய்து வைத்து காத்திருக்கும் அன்னையை சந்திக்க ஓடோடி வருவார்கள். வீட்டை பூட்டிவிட்டு ஊராரோடு கதை பேசிக் கொண்டிருப்பதையோ பிஞ்சு மனங்கள் எவ்வளவு வேதனைப்படும். அலுவலகத்திலிருந்து அழைத்து போய் வீடு திரும்பும் கணவன் காண விரும்புவது காத்திருக்கும் மனைவியை. ஆனால் அவன் காண்பதோ தொலைக்காட்சி தொடரில் மூழ்கி தன்னை சட்டையே பண்ணாத மனைவியை. சந்திப்புகளில் சஞ்சலம் ஏற்பட குடும்ப தலைவியருக்கும் பொறுப்புண்டு. சான்றோன் என கேள்விப்பட்டு மகிழ வேண்டிய பெற்றோர் பிறர் மூலமாக உங்கள் மகன் புகைப்பிடிப்பதை மது அருந்துவதை பார்த்தோம் என்றோ அல்லது உங்கள் பிள்ளை யாரோடு சுற்றுவதை பார்த்தோமே கேள்விப்பட நேரிட்டால் பெற்றோர் இதயம் என்ன பாடுபடும். அதையே அவர்கள் நேரில் பார்க்க நேரிட்டால் அவர்கள் உள்ளம் உடைந்து போகுமே. இப்படி சந்திப்புகள் கசந்து போக பிள்ளைகளும் காரணமாவதுண்டு. தாய் தந்தை பிள்ளை என்ற நிலையை எந்நேரமும் நினைவில் கொண்டு உடல் பிரிந்தாலும் உணர்வால் இணைந்திருத்தல் சந்திப்புகள் சந்தோஷமாக அமையும். இல்லையே சஞ்சலம்தான் மிச்சம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எங்களை பார்க்க நேரிடும் போதும் எங்களை பற்றி கேள்விப்படும் போதும் பெருமை கொள்கிற விதத்தில் எங்கள் வாழ்க்கை அமையட்டும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். சிலுவையை சுமக்க தோள் கொடுத்தார், அவர் சிந்தையில் இரக்கம் யார் கொடுத்தார்? சிலுவையை சுமக்க தோள் கொடுத்தார், அவர் சிந்தையில் இரக்கம் யார் கொடுத்தார்? எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா, எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பாய் என் இயேசுவே. பணிகளில் பங்கு கொள்ளாவிட்டால் பலன்களும் கசக்கும். எனவே ஒருவருக்கு ஒருவர் நன்மை செய்து பரிவு காட்டுங்கள். 5ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். யாருடைய சிலுவையையோ தேவையில்லாமல் சுமக்க வேண்டியுள்ளது போல வேண்டா வெறுப்புடனும் முனகளுடனும் சீமோன் சிலுவையை சுமக்க உதவுகிறார். இயேசு சிலுவை சுமப்பது அவருக்காகவும் தான். அவரது சிலுவையில் அவருக்கும் பங்குண்டு என்பதை அவர் உணர்ந்ததாகவே தெரியவில்லை. இத்தகைய நிலை நம் வீடுகளிலேயும் ஏற்படத்தான் செய்கின்றது. அறக்க பறக்க சமையலை ஒரு பக்கமும் இதர வேலைகளை மறுபக்கமும் பார்த்து கொண்டிருக்கும் மனைவிக்கு உதவி செய்வது கௌரவ குறைச்சல் போலவும் தேவையற்றது போலவும் பல குடும்பத் தலைவர்கள் இன்றும் நினைக்கத்தான் செய்கின்றார்கள். அந்த மனைவி வேலை செய்வதே நமக்காகத்தான். அவளது சமையலை தான் நாம் உண்கின்றோம். அவள் செய்யும் அனைத்து பணிகளும் நம்மையும் உள்ளடக்கிய குடும்பத்துக்காகத்தான் என்பதை பல சமயம் மறந்து விடுகின்றோம். நாள் முழுவதும் பள்ளியிலேயோ அலுவலகத்திலேயோ பணியாற்றிவிட்டு வீட்டுக்கு வரும்போது எஞ்சிய வேலைகளையும் கோப்புகளையும் கட்டுக்கட்டாய் சுமந்து வந்து இரவு கண்விழித்து வேலை செய்யும் கணவருக்கு
உதவியாகவோ அல்லது ஆறுதலாகவோ இருப்பது தேவையே இல்லாதது போல தங்கள் விருப்பம் போல உல்லாசமாய் இருக்கும் குடும்ப தலைவியரும் உண்டு. அந்த கணவர் சிந்தும் வியர்வைதான் நம் வீட்டில் உலை வைத்து உணவு படைக்க ஆதாரமாய் உள்ளது என்பதை மறந்து போகிறோம். பல அலுவல்களில் பரபரப்பாயிருக்கும் பெற்றோர்கள் கடைக்கு செல்லுதல், அண்டை வீட்டுக்கு செல்லுதல் போன்ற சிறிய வேலைகளை செய்ய சொல்லும் போது சிறுவர் சிறுமியர் எரிச்சல் அடைவதும் மனதிற்குள்ளேயே முணங்கிக் கொள்வதும் சில நேரங்களில் சத்தமாகவே எதிர்ப்பை தெரிவிப்பதும் உண்டு. பெற்றோருக்கு ஒத்தாசை புரிவது ஏதோ ஒரு பெரிய இடைஞ்சல் போல கருதுவதுண்டு. பெற்றோர் படும் பாடும் செய்யும் வேலைகள் யாவும் தங்களுக்கும் சேர்ந்ததுதான் என்பதை எப்படி மறக்க முடிகிறது? குடும்பத்தில் எந்த வேலையும் பிரத்யேகமாக அவரது அல்லது இவரது வேலை என்று கிடையாது. வசதிக்காக வேலைகளை ஆணுடையது பெண்ணுடையது என பிரித்துள்ளோம். இதில் ஒருவருக்கொருவர் உதவுவதுதானே இயற்கையானதும் நியாயமானதும். இதை செய்ய என்ன தயக்கம்? ஜெபம். ஆண்டவரே, குடும்பத்தில் ஒவ்வொருவர் செய்யும் வேலையும் அனைவருக்கும் பலன் தருகிறது. அதுபோல அந்த வேளையிலும் அனைவருக்கும் பங்கு உண்டு என்பதை உணர்ந்து உதவி செய்யும் உள்ளம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய மக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் வெளிப்படுத்துவது. ஆமென். இரக்கமும் துணிவும் சேர்கையிலே அங்கே இறை மகன் திருமுகம் பார்த்திடலாம். இரக்கமும் துணிவும் சேர்கையிலே அங்கே இறை மகன் திருமுகம் பார்த்திடலாம். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பாய் என் இயேசுவே. நெருக்கம் தவிர்க்கப்பட்டால் நெருடலாவது மிஞ்சும். மற்றவர்களுக்கு வளர்ச்சியை தருவதை மட்டும் செய்வோமாக. 6ஆம் நிலை. இயேசுநாதருடைய திருமுகத்தை வெரோனிகா துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்கீர். சிலுவை பாதையின் போது இயேசுவை பலர் பார்த்தனர். சிலர் பரிகாசமாய் பார்த்தனர், சிலர் பரிதாபத்தோடு பார்த்தனர், சிலர் கண்டுகொள்ளவே இல்லை. ஆனால் பாசத்தோடும் பரிவோடும் பார்த்து நெருங்கி வந்து உதவிய ஒரு சிலரில் வெரோனிகாள் ஒருவர். பாசமும் பரிவும் அதிகம் தேவைப்படும் நேரங்களில் நம் குடும்பத்தினரை நாமும் பார்க்க தவறிவிடுகிறோம். சற்று நெருங்கி நேரம் செலவிட மறந்து விடுகிறோம். ஓடாய் தேயும் அளவுக்கு உழைத்து பணத்தை சம்பாதித்து வீட்டிற்கு கொடுக்கும் குடும்பத் தலைவர்கள் மனைவியோடு மக்களோடு சிறிது நேரம் செலவிட தவறுவதுண்டு. எங்கே நேரம் இருக்கிறது? எனக்கும் ஆசைதான், எங்கே முடிகிறது? யாருக்காக இந்த ஓட்டமும் அலைச்சலும் என 1000 சாக்குகளை கூறினாலும் அவையெல்லாம் காரணங்கள் ஆகாது. பரிவும் பாசமும் மனைவிக்கு தேவைப்படும் போது, அக்கறையும் ஆலோசனையும் பிள்ளைகளுக்கு தேவைப்படும் போது பணம் அதை தர முடியாது. நமது நெருக்கம்தான் அதை தர முடியும்.
வீட்டு வேலைகளில் மும்முரமாய் இருக்கும் குடும்பத் தலைவிகள் வீட்டு அங்கத்தினர்களுடன் அன்பாய் உறவாட தவறுவதும் உண்டு. வீடு செங்கற்களால் ஆனது, குடும்பம் மனிதர்களால் ஆனது. கற்களால் ஆன வீட்டிற்கு நேரம் செலவிட முடிகிற குடும்பத் தலைவிகளுக்கு கணவன், குழந்தைகள், உறவினர்கள் அடங்கிய குடும்பத்திற்கு நேரம் செலவிட முடியாதா? பள்ளியில் சேர்த்தல், ஆடைகள் வாங்குதல், பொருட்களை வாங்கி கொடுத்தல் என பல காரியங்களை பார்த்து பார்த்து செய்யும் பெற்றோர்கள் பிள்ளைகளோடு அமர்ந்து தினமும் சிறிது நேரம் செலவிட மறுக்கிறார்கள். புரியாத பாடத்தை படிக்க முடியாமல் திணறும்போது உடனிருந்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். நமது நெருக்கம் தராத இன்பத்தை நாம் தரும் எந்த பொருளும் தராது. தங்களுக்காகவே வாழும் பெற்றோருடன் நேரம் செலவிட முடியாத, அவர்களை கண்டுகொள்ளாத இளைஞர், இளம்பெண்களும் உண்டு. நண்பர்களோடு சுற்றுவதற்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு செலவிட நேரம் இருக்கிற இவர்களுக்கு பெற்றோரை விட்டு அகன்றிருப்பதே வசதியாய்ப்படுகிறது. பிள்ளைகளோடு இருப்பதுதானே பெற்றோருக்கு மகிழ்ச்சி தர முடியும். குடும்பத்தில் ஒருவரையொருவர் பாசத்தோடும் பரிவோடும் நெருங்கி நேரம் செலவழிக்கும் போது கிடைக்கும் ஆத்ம திருப்தி பணத்தாலோ பொருட்களாலோ வேறு எதனாலோ கிடைக்காது. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை பாசத்தோடு பார்க்கவும், அவர்களுக்கு ஆதரவு தேவைப்படும் போது அருகிலிருந்து நேசிக்கவும் நேரம் ஒதுக்கவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். பாரினை மீட்டவர் விழுகின்றார், அதை பார்த்திடும் வானவர் அழுகின்றார். பாரினை மீட்டவர் விழுகின்றார், அதை பார்த்திடும் வானவர் அழுகின்றார். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பாய் என் இயேசுவே. உதாசீனம் செய்வதால் உறவுகள் உடையும். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உயர்வாக கருதுங்கள். 7ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 2ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கீழே விழுந்து அவரை தூக்கி விடுவதற்கு பதிலாக தூற்றினார்கள். கை கொடுத்து தாங்குவதற்கு பதிலாக கசையால் அடித்தார்கள். அவருக்கு தேவைப்பட்டது உதவி, உற்சாகம். கிடைத்ததோ உதவியும் உதாசீனமும். இப்படிப்பட்ட நிலை நம் இல்லங்களிலும் நிகழத்தான் செய்கிறது. அதிகம் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்காமல் மனம் சோர்ந்து வீடு திரும்பும் கணவர்களுக்கு ஆறுதல் கூறுவதற்கு பதிலாக, எனக்கு அப்பவே தெரியும், உங்களுக்கு சாமர்த்தியம் பத்தாது, உங்களை விட வயதில் குறைந்தவர்கள் எல்லாம் எப்போதோ பதவி உயர்வு பெற்றுவிட்டார்கள், எல்லாம் என் தலைவிதி என்ன மனைவி புலம்பி தீர்க்கும் போது அது வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவது போலதான் இருக்கும். அது போலவே மனைவி முன்யோசனையின்றி செய்த செயலினால் பல நஷ்டமோ வேறு கஷ்டமோ நேரிடும் போது, பரவாயில்லை
போகட்டும் என்று சொல்வதற்கு பதிலாக ஒரு காரியத்தையும் உருப்படியாக செய்ய தெரியாது. வருத்தப்பட்டு என்ன பண்றது, எல்லாம் என் தலையில் உன்னை கட்டி வச்சுட்டாங்களே, அவங்களை சொல்லணும் என கணவன் அழித்து கொள்ளும் போது மனைவியின் உள்ளம் சுக்கு நூறாக சிதறிவிடும். எவ்வளவோ முயற்சி செய்தும் முதல் இடத்தையோ அல்லது விரும்பிய மதிப்பெண்ணையோ பெற முடியாமல் பிள்ளைகள் தவிக்கிற போது இது ஒன்னுத்துக்கும் உதவாது, இதுக்கு செலவழிக்கிற பணம் மொத்தமும் வீண், படிக்கிற பிள்ளைய பார்த்தாலே தெரியாது என பெற்றோர் உருமுகிற போது ஏற்கனவே காயப்பட்ட அந்த இள உள்ளம் ரணமாகிவிடும். வசதி குறைவால் தங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கள் விரும்பும் காரியங்களை செய்ய முடியாத பெற்றோர் தங்கள் இயலாமையை குறித்து ஏற்கனவே நொந்து போயிருக்கும் போது பிள்ளைகள் அவர்களை இழுத்துரைப்பதும் நண்பர்களின் பெற்றோரோடு ஒப்பிட்டு குறை கூறுவதும் அவர்களை மேலும் நோகச் செய்யும். எல்லோருக்கும் எல்லாம் இருப்பதும் இல்லை, எல்லோரும் எப்போதும் வெற்றி பெறுவதும் இல்லை. தவறு மனித இயல்பு. அப்படி தவறும் போதுதான் குடும்பத்தினரின் அரவணைப்பும் ஆதரவும் அதிகம் தேவை. உஷ்ணமான வார்த்தைகள் வருத்தத்தை அதிகரிக்கும், உற்சாகமான வார்த்தைகள் கவலையை கூட குறைத்துவிடும். ஜெபம். ஆண்டவரே, தவறுவது மனித இயல்பு என்பதை புரிந்து கொண்டு தடுமாறுகிற போது ஒருவரை ஒருவர் தாங்கக்கூடிய நல்ல மனதை தந்தருளும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளை மக்கள் சர்வீசுடைய இறக்கிறார், நித்திய சமாதானத்தில் வெளிப்படுத்துவது. ஆமென். இயேசுவை நினைத்து அழுகின்றோம், நம் நிலையை குறித்தே அழ வேண்டும். இயேசுவை நினைத்து அழுகின்றோம், நம் நிலையை குறித்தே அழ வேண்டும். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பாய் என் இயேசுவே. வியர்வை சிந்தாததால் கண்ணீர் சிந்துகின்றோம். நன்மை செய்வதில் ஒருவருக்கு ஒருவர் மனம் தளராதவர்களாய் இருப்போமாக. 8ஆம் நிலை. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். எருசலேம் மகளிர் இயேசுவின் பாடுகளை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றனர். இயேசுவின் இந்த நிலையை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எனவே கதறுகிறார்கள். ஆனால் இயேசுவேர் அவர்களுக்கு ஆறுதலும் அறிவுரையும் கூறுகிறார். நடந்துவிட்ட காரியத்துக்காக அழாதீர்கள், அதன் காரணங்களுக்காக அழுங்கள். கண்ணீர் விட்டு கதறக்கூடிய நிலைமைகளும் சூழல்களும் நம் இல்லங்களிலும் நிகழக்கூடும். அப்போது நிலைகுலைந்து போய் நிற்பதை விட இவை நிகழாமல் இருக்க என்னென்ன செய்ய வேண்டும் என்பதில் கவனம் வேண்டும். வீட்டின் ஒரே ஒரு சம்பாதிக்கும் நபரான தந்தையின் வேலை பறிபோகிற போது கண்ணீர் முட்டி கொண்டுதான் வரும். ஆனால் வேலை பறிபோனது என்பது விளைவு. அதற்காக அழுவதை விட அதற்கு காரணமான ஒழுங்கின்மை, கையூட்டு பெற்றமை, இவற்றிற்காக அழ வேண்டும். இந்த காரியங்களை செய்ய கணவனை தூண்டிய மனைவி அதற்காக அழ வேண்டும். குடும்பத் தலைவியான தாய்க்கு கடும் நோய் ஏற்படுகிற போது அழுவதை விட வேறு என்ன செய்ய முடியும்? ஆனால்
அளவுக்கு மீறிய வேலைப்பளுவை அவள் மீது சுமத்தியதற்காக அழ வேண்டும். அல்லது தாயை கூட சரியான நேரங்களில் சத்தான உணவுகளை சாப்பிடாத கவனக்குறைவுக்காய் அசட்டைத்தனத்துக்காய் அழ வேண்டும். தீய பழக்கங்களினால் நோயை வருவித்துக் கொண்ட இளைஞன் அதற்காக அழ வேண்டும். இறுதி தேர்வில் தோல்வி, பல ஆண்டுகளாக வேலை கிடைக்காமை, இவையெல்லாம் அவமானத்தையும் அழுகையையும் வரவைப்பதுதான். ஆனால் இவற்றிற்கு காரணம் விதி என்று கூறி வீணாயிருப்பது மடமை. சோம்பேறித்தனமும் முயற்சியின்மையும் உண்மை தவறியமையும் இவற்றிற்கு காரணமாக இருக்கக்கூடும். அப்போது வியர்வை சிந்த தவறியதால் இப்போது கண்ணீர் சிந்த வேண்டியுள்ளது. கண்ணீர் வருவிக்கும் அளவுக்கு துன்பங்கள் நம் வாழ்வில் நிகழ்வதுண்டு. சில துன்பங்கள் நம் கைக்கு அப்பாற்பட்டவை. அவை கடவுளின் செயல்கள். அவற்றிற்காக அழுதுவிட்டு ஆண்டவரிடம் அர்ப்பணித்து விடுவோம். ஆனால் சில துன்பங்கள் நாமே வருவித்துக் கொண்டவை. விளைவுகளான துன்பங்களுக்காக அழுவதை நிறுத்திவிட்டு அதன் காரணங்களுக்காக அழுவோம். அவை இனிமேலாவது நிகழாமல் பார்த்து கொள்வோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் நிகழும் அதிர்ச்சி தரும் துக்க நிகழ்வுகள் எங்கள் கண்களை நனைத்தாலும் அவற்றிலிருந்து பாடங்கள் கற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் துன்பங்கள் நிகழாத வண்ணம் வாழ்க்கையை நெறிப்படுத்த அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். விழுந்தே கிடக்கும் மானிடரே, அங்கு விழுந்தவர் மீண்டும் எழுந்து விட்டார். விழுந்தே கிடக்கும் மானிடரே, அங்கு விழுந்தவர் மீண்டும் எழுந்து விட்டார். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பாய் என் இயேசுவே. கடவுள் கட்டினாலன்றி குடும்பங்கள் சிறக்காது. மனிதனால் இயலாதவற்றை கடவுளால் செய்யக்கூடும். 9ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிலுவையை சுமக்க அவரால் முடியாமல் தடுமாறுகிறார். சீமோனின் உதவி, வெரோனிக்காளின் ஆதரவு, எருசலேம் பெண்களின் ஆறுதல் இவையெல்லாம் சற்று மனபலத்தை தந்தாலும் மனித உதவிகள் அவருக்கு போதிய பலம் தரவில்லை. தரையில் விழுகிறார். விழுந்த அவர் முகத்தை உயர்த்தி பார்க்கிறார். கல்வாரியின் முகட்டை பார்க்கிறார். அதையும் தாண்டி விண்ணை பார்க்கிறார். தந்தையை பார்க்கிறார். சக்தி பிறக்கிறது. பயணத்தை தொடர்கிறார். மனிதரின் பலம் எல்லாம் தோற்று போகிறது. நம் குடும்பங்களில் இத்தகைய தருணங்கள் வந்துள்ளன அல்லவா? எத்தனை முயற்சிகள், எத்தனை அலைச்சல்கள், எத்தனை ஆலோசனைகள், அத்தனைக்கும் பிறகும் தோல்விகள், தடுமாற்றங்கள், வீழ்ச்சிகள். குடும்பத் தலைவன் நான், எனக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டுமென்று, நான் சொல்வதை செய்யுங்கள் என மார்தட்டிய தந்தை தடுமாறி போகிறார். நான் தான் வீட்டிலே இருப்பவள், எனக்குத்தான் வீட்டு சூழல் தெரியும், இந்த பிரச்சனைக்கு இதுதான் தீர்வு என்று தீர்க்கமாய் சொன்ன தாயும் தவறிவிடுகிறாள். உங்களுக்கெல்லாம் இந்த காலம் தெரியாது. நீங்கள் பழைய காலத்து ஆட்கள். எங்களிடம் துடிப்பு உண்டு, ஆற்றல் உண்டு, பாருங்கள் ஜெயித்து காட்டுகிறோம் என்று வீரம் பேசிய பிள்ளைகளும் தோற்று போகிறார்கள்.
நமது அறிவு, அனுபவ பலம் என நம்மையே நம்பி இறுதியில் தடுமாறி விடுகிற நாம் உண்மையின் பலமான இறைவனின் துணையை நாடுவதே இல்லை. ஆலோசனை பெற அனுபவமிக்கவர்களை எல்லாம் வலைவீசி தேடி பணம் செலவு செய்து பார்க்கும் நாம் இறைவனின் ஆலோசனை பெற முயற்சி எடுப்பதே இல்லை. எனக்கு உதவி ஆண்டவரிடமிருந்தே வரும் என்ற சங்கீத ஆசிரியரின் நம்பிக்கையோடு ஆண்டவரின் உதவியை நாம் எப்போது தேடப்போகிறோம்? நமது பலத்தையும் மனித பலத்தையும் மட்டுமே நாம் நம்பியிருக்கும் வரை மீண்டும் மீண்டும் விழத்தான் செய்வோம். நம் பலமும் இறைவனின் பலமும் இணைகின்ற போதுதான் நமது வலுவின்மையும் வலிமையாய் மாறும். இந்த வலிமையை பெற குடும்பமாக ஜெபிக்கிறோமா? அதை செய்யும் வரை நாம் விழுவது தொடரத்தான் போகிறது. ஜெபம். ஆண்டவரே, என் ஆற்றலாய் உள்ளவரே, நீரே எங்கள் அரண் என அறிக்கையிட்டு உம் உதவியோடு எங்கள் உழைப்பை சேர்த்து வெற்றி காணும் அருளைத் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறக் கடவது. ஆமேன். அரந்தனை களைந்தவர் இணைகின்றார், அவர் அண்ணலின் உடைகளை களைகின்றார். அரந்தனை களைந்தவர் இணைகின்றார், அவர் அண்ணலின் உடைகளை களைகின்றார். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பாய் என் இயேசுவே. மனித மாண்புகள் காக்கப்படாத போது மனது கலங்குகின்றது. சினமுற்றவர்களாய் இருந்தாலும் பாவம் செய்யாதீர்கள். 10ஆம் நிலை. இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்கீர். அவமானத்திற்கு உள்ளாகுகிறார்கள். அந்தரங்கம் இங்கே பகிரங்கமாகப்படுகிறது. உடலை வருத்தியவர்கள் இப்போது உணர்வையும் வருத்துகிறார்கள். மனித மாண்பு மறுக்கப்பட்ட நிலையில் மணமகன் உள்ளார். நம் குடும்பங்களிலும் சில நேரங்களில் மனித மாண்பு மீறப்படுகிறது. என்று ஒரு நாள் உணவில் உப்பு குறைந்து விட்டாலோ சுவை குறைந்து விட்டாலோ என்ன நடக்கிறது? சாப்பாடா இது, சமையலா பண்ணிருக்க என்று தட்டை வீசி எறிவதும் பாத்திரங்களை வீசி எறிவதும் என் நாகரிகம்? ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்ற அடிப்படை உண்மையையே மறைத்து கையோங்குவதும் மனைவியை தாக்குவதும் ஆன்மீக அழகா என்ன? இத்தகு நேரங்களில் தம் மாண்பையை இழந்து அவமானப்பட்டு போகிறது பெண்மை. கணவன் என்ற நிலைக்கே கூட பொருட்படுத்தாமல் உரிமையில் பேசுவதும் எடுத்தெறிந்து பேசுவதும் அசட்டை செய்வதும் பெண்மைக்கு அழகல்லவே. இவையெல்லாம் நிகழும் போது ஆண்மையும் சிறுத்து போகிறது. குழந்தைகள் வயதில் சிறியவர்கள்தான் என்றாலும், நம் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டவர்கள்தான் என்றாலும் அவர்களுக்கும் மாண்பு உண்டு. அவர்களை கண்டித்து வளர்க்கிறோம் என்ற பெயரில் கண்மூடித்தனமாய் அடிப்பதும் கண்டபடி பேசுவதும் அவர்களது நண்பர்கள் முன்பாக மோசமாக நடத்துபவதும் அவர்கள் மாண்புக்கு நாம் மரியாதை தராதையே காட்டுகிறது. அவ்வாறே
குழந்தைகளும் மற்றவர்களை பார்க்கின்ற போது பெற்றோரை அவமரியாதையாய் பேசுவதும் நடத்துவதும் அழகில்லையே. இப்படி குடும்பத்தில் ஒருவர் ஒருவரது மாண்பை மதித்து போற்றுவதற்கு பதிலாக மாண்பை குறைத்து அவமானப்படுத்துகிறோம். போற்றுவதாய் இருந்தால் பலர் முன்னிலையிலும், திருத்துவதாய் இருந்தால் தனிமையிலும் திருத்த வேண்டும் என்பதுதான் நியாயதி. இதனை மறந்து பிறர் முன்பாக நாம் குடும்பத்தாரை இழிவுபடுத்தும் போது அந்தரங்கத்தில் நிகழ வேண்டிய பரிமாற்றங்கள் பகிரங்கமாக பரிவர்த்தனம் செய்யப்படுகிற போது இயேசுவுக்கு நிகழ்ந்த அவமானம் நம் இல்லங்களிலும் தொடர்கிறது. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தாரை பாராட்டுவதாய் இருந்தால் பிறர் முன்னிலையிலும், குறை கூறுவதாய் இருந்தால் தனிமையிலும் செய்து அவர்கள் மாண்பை மதிக்க கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவுது. ஆமென். கைகளை நீட்டித் தருகின்றார், தன்னை கயவர்கள் சிலுவையில் அறைந்திடவே. கைகளை நீட்டித் தருகின்றார், தன்னை கயவர்கள் சிலுவையில் அறைந்திடவே. எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பாய் என் இயேசுவே. கனிவு இருக்கும் இடத்தில் கட்டுப்பாடுகளும் கசக்காது. ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாகவே இருங்கள். 11ஆம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தான் சுமந்து வந்த சிலுவையின் மீது இயேசுவை கிடத்தி கூறிய ஆணிகளால் அறைகிறார்கள். இயேசு விரும்பியிருந்தால் ஒரே நொடி பொழுதில் உதறி தள்ளிவிட்டு வீறொன்றெழுந்து தன் வல்லமையை காட்டியிருக்க முடியும். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. காரணம், இப்போது தன் சுதந்திரத்தை இந்த சிலுவையில் சக்தி இழக்க செய்வதால் எல்லோருக்கும் நிறைவான சுதந்திரமும் மீட்பும் மகிழ்வும் தர முடியும் என்பதை உணர்ந்தார். எனவே கட்டுண்டவரானார். நமது குடும்பங்களிலும் சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுவதுண்டு. நான் ஒரு ஆண்மகன், எனக்கென்ன கட்டுப்பாடு, நான் எங்கு வேண்டுமானாலும் போவேன், எப்போது வேண்டுமானாலும் வருவேன் என்கின்ற நிலை திருமணமாகி குடும்பமாக ஆன பின்னால் மாறிவிடுகிறது. நமக்காக மனைவி, குழந்தைகள் என சில நேச உள்ளங்கள் காத்திருக்கும் என்ற உணர்வு நம் சுதந்திரத்திற்கும் கட்டுப்பாடு விதிக்கிறது. ஆரம்பத்தில் கசந்தாலும் பின்னர் இந்த கட்டுப்பாடு இனிமையாகி விடுகிறது. பிறந்த வீட்டில் இஷ்டம் போல் சுதந்திரமாய் சுற்றி வந்த பெண் புகுந்த வீடு என்னும் இன்னொரு இடத்தை அடைகிற போது இயற்கையான சில கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்கின்றன. இவற்றை முட்களாகவும் ஆணிகளாகவும் பார்ப்பதை விட நம்மை புதிய இடத்தில் ஒட்ட வைக்கும் சாதனங்களாக பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். இந்த வயதில் அனுபவிக்கவில்லை என்றால் எப்போது அனுபவிப்பது என்ற கேள்வியுடன் விருப்பம் போல் சுற்றி திரிந்து எங்கு வேண்டுமானாலும் போகவும் எப்போது வேண்டுமானாலும் வரவும் ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்கு எங்கே போயிருந்தாய், ஏன் இவ்வளவு நேரம் என்ற பெற்றோரின் கேள்விகள் தங்கள் சுதந்திரத்தை பறிக்கும் விலங்குகளாக தோன்றும். ஆனால் பெற்றோரின் அந்த கேள்விகள் அதிகாரத்தின் வெளிப்பாடல்ல, மாறாக அக்கறையின் வெளிப்பாடுகள், அன்பின் வெளிப்பாடுகள்.
தங்கள் சுதந்திரம் பறிபோகிறது என குடும்பத்தில் உள்ளவர்கள் நினைக்கிற போது எரிச்சலும் கோபமும் தோன்றும். ஆனால் தாமாகவே முன்வந்து சுதந்திரத்திற்கு ஓய்வு தந்து பிறரை அனுசரித்து நடக்கும்போது அது சுகமாக மாறுகிறது. நம் சுதந்திரம் பறிபோவதாய் எண்ணாமல் பயன்படுவதாய் உணர்வோம். ஜெபம். ஆண்டவரே, சுதந்திரத்தை தந்துள்ள நீர் அதை நல்ல முறையில் பயன்படுத்த சுய தெளிவையும் தந்துள்ளீர். நாங்கள் குடும்ப நலனுக்காக சில கட்டுப்பாடுகளை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய மக்கள் சர்வேசுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் வெளிப்படுத்துவது. ஆமென். அன்னையை நமக்கு தந்த பின்னே அவராருயிர் தன்னை தருகின்றார். அன்னையை நமக்கு தந்த பின்னே அவராருயிர் தன்னை தருகின்றார். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே இத்தனை அன்பாய் என் இயேசுவே. குடும்பம் என்ற தீபம் சுடர்விட தியாகம் என்ற திரி எரிந்தே ஆக வேண்டும். தம்மையே வெறுமையாக்கிய இயேசு கிறிஸ்துவின் மனநிலையை நினைவு கூறுக. 12ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தனது பணியை முடித்துவிட்ட நிறைவில் இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். முக்காலத்துக்கு உரியவரும் முதலும் முடிவுமானவருமான இயேசு தன் மண்ணுலக வாழ்வுக்கு முடிவு தருகிறார். தன் உயிரை துறப்பதன் மூலம் அவர் உயிரை யாரும் எடுக்கவில்லை, அவரே மனம் உவந்து கையளிக்கிறார். அவர் உயிர் பறிக்கப்படவில்லை, அவரால் பரிசளிக்கப்படுகிறது. பெறுதலை காட்டிலும் தருதலில்தான் இன்பம் அதிகம் என்பதை உணர்த்தும் தியாக திருமகனாய் இயேசு உயர்ந்து நிற்கிறார். குடும்ப வாழ்வில் தியாகம் இன்றியமையாத ஒன்று. தந்தை தன் விருப்பப்படி வாழவோ செலவு செய்யவோ முடிவதில்லை. தன் பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டியுள்ளது. தன் செலவுகளையும் அதனால் தன் சுற்றத்தையும் சுருக்கிக் கொள்ள வேண்டியுள்ளது. அயராத உழைப்பு அவசியமாகிறது. சில நேரங்களில் இரவிலும் கண்விழித்து உழைக்க வேண்டியுள்ளது. இவையெல்லாம் குடும்ப வாழ்வுக்காக செய்யும் தியாகங்கள். ஆனால் உடல் வருந்தினாலும் இந்த தியாக வாழ்வு மனதை நிறைவாக்குகிறது. ஒரு தாயின் தியாகத்தை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. 10 மாதம் சுமப்பது முதல் தன் உதிரத்தையே பாலாக ஊட்டி வளர்த்து கண்ணயராது காத்து இறுதி வரை அன்பு செய்யும் தாயின் வாழ்வு முற்றிலுமாக ஒரு தியாக வாழ்வுதான். இந்த தியாக வாழ்வு அவர்களுக்கு கசப்பதில்லை, மாறாக இனிக்கிறது. பிள்ளைகளும் தியாகம் செய்ய முடியும். தாங்கள் விரும்புவதையெல்லாம் பெற ஆசை இருந்தாலும் குடும்ப சூழலை அறிந்து வேண்டாம் என சொல்லும்போது மனம் சங்கடப்படும். ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் உண்டு. மேலும் படிக்க திறமையும் ஆசையும் இருந்தாலும் சகோதர சகோதரிகளின் நலனுக்காக வேலைகளுக்கு சென்று அவர்களை படிக்க வைக்கும்போது சுமையாகத்தான் இருக்கும். ஆனால் அவர்கள் முன்னேற்றத்தை பார்க்கும்போது அவை சுகமான சுமைகளாக மாறிவிடும். எந்த குடும்பத்தையும் தாங்குவது அன்பும் தியாகமும் தான். தியாகம் செய்ய தயங்கினால்
குடும்பம் களையிழந்து போய்விடும். நம் விருப்பம் நிறைவேறி நாம் முதிர்க்கும் புன்னகையை காட்டிலும் நம் தியாகத்தால் பிறர் சிரிப்பதை பார்க்கும்போது கிடைக்கும் மகிழ்ச்சி அளவிட முடியாது. சில தியாகங்கள் அவசியமாகிற போது தயங்காமல் சலித்து கொள்ளாமல் செய்ய கற்றுக்கொள்வோம். அப்படி தியாகம் செய்ய தயங்கும் பட்சத்தில் குடும்பத்தின் மகிழ்ச்சியையே தியாகம் செய்ய நேரிடும். ஆண்டவரே, எங்களுக்காக இன்னுயிரையே தியாகம் செய்த உம்மை பின்பற்றி எங்கள் குடும்பத்திற்காக சிறு சிறு தியாகங்கள் செய்யும் தியாக உள்ளத்தை தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். தரணியின் மீட்பருடலினையே அன்னை தாங்குகின்றார் தன் மடியினிலே. தரணியின் மீட்பருடலினையே அன்னை தாங்குகின்றார் தன் மடியினிலே. எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே இத்தனை அன்பாய் என் இயேசுவே. ஆரவாரமற்ற குடும்பங்கள் அமைதியில் நிலைபெறும். அருள் வளர்ச்சிக்கேற்ற நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுங்கள். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மரித்த இயேசுவின் திருவுடலை அன்னை மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். 33 ஆண்டுகளுக்கு முன்பு பாலகனாக இதே மகனை மடியில் ஏந்தினார்கள். மன்னர்கள் முதலானோர் பணிந்து வணங்கினர். அப்போது இந்த அன்னை உள்ளத்தில் மகிழ்ந்தார்கள், ஆண்டவரில் அக்களித்தார்கள். ஆனால் ஆர்ப்பாட்டம் பண்ணவில்லை. இன்றும் இறந்து போன அதே மகனின் திருவுடலை தன் மடியில் ஏந்தும் போது மனதுக்குள் அழுதார்கள். ஆனால் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. இன்பத்தையும் துன்பத்தையும் அமைந்த மனதோடு ஏற்றுக்கொண்டார்கள். நம் குடும்பங்களில் நிகழும் இன்பத் துன்பங்களில் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம்? வசதி இருக்கும்போது வாரி இறைப்பதும் வசதி குறையும் போது வாடி இருப்பதும் எதற்காக? மகிழ்ச்சியான நேரங்களில் ஊரையே கூட்டி கும்மாளம் போடுவதும் துன்பம் வந்தவுடன் துவண்டு போவதற்காக. எல்லாம் நன்றாக நடக்கும்போது குடும்பத்தாரை மனம் போன போக்கில் வாழ விட்டுவிட்டு பின்னர் நிலைமைகள் மாறும்போது எதற்கெடுத்தாலும் எரிந்து விழுவது எதற்காக? இன்பம் துன்பம், வாழ்வு தாழ்வு, வெற்றி தோல்வி எது நிகழ்ந்தாலும் சமநிலையோடு இருக்க தெரிந்தவன்தான் சிறந்த குடும்பத் தலைவன். தங்கள் விருப்பப்படி எல்லாம் நடக்கும்போது என் வீட்டுக்காரர் போல உண்டா, என் பிள்ளைகளைப் போல உண்டா என பற்றி கொள்ளும் குடும்பத் தலைவிகள் சரிவு ஏற்படும் போது உள்ளம் உடைந்து போகிறார்கள். இன்பத்தின் போது அதிக உணர்ச்சி வசப்படுவதும் துன்பத்தின் போது இடிந்து போய்விடுவதும் பல தாய்மார்களின் இயல்பாக உள்ளது. வெற்றி கிடைக்கும் போது தேவையில்லாமல் பெருமையடித்துக் கொள்வதும் தோல்வி அடைந்தால் ஓடி ஒளிந்து கொள்வதும் பல குழந்தைகளின் பழக்கமாக உள்ளது. வாலிப நாட்களில்
ஊத்தும் கொண்டாட்டமும் அவற்றோடு வரும் உல்லாசமும் சிற்றின்பமும் பிறகு நோயிலும் துன்பத்திலும் தோல்வியிலும் முடிகிற போது தற்கொலை முடிவை தேடும் அளவிற்கு வாலிபர்கள் செல்வதுண்டு. இவ்வுலக வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமல்ல. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் உலக இயல்பு. இன்ப நாட்களில் எல்லை கடங்கா எழுச்சியும் துன்ப வேளையில் சொல்லிலடங்கா துயரமும் அடைவது நமக்கும் நம் குடும்பத்துக்கும் நல்லதல்ல. எது நடந்தாலும் மரியாளை போல அமைந்த உள்ளத்துடனும் அமைதியான மனநிலையோடும் வாழ கற்றுக்கொண்டால் மகிழ்ச்சி கண்ணை மறைக்காது, துன்பமும் தொண்டையை அடைக்காது. ஜெபம். ஆண்டவரே, இன்ப வேளையில் உமக்கு நன்றி செலுத்தவும், துன்ப வேளையில் உம் துணையை நாடவும், அனைத்தையும் மரியாளை போல அமைதி நிறைந்த உள்ளத்துடன் ஏற்றுக்கொள்ளவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமென். கல்லறையில் அவர் அடங்குகிறார், தன் கடமைகள் முடித்தே உறங்குகிறார். கல்லறையில் அவர் அடங்குகிறார், தன் கடமைகள் முடித்தே உறங்குகிறார். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பாய் என் இயேசுவே. அமைதி அனுமதிக்கப்பட்டால் அழிவு தவிர்க்கப்படும். அமைதிக்கு வழிவகுப்பவற்றை மட்டுமே நாடுவோமாக. 14ஆம் நிலை. இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை தொழுது வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அது ஏனென்றால் உமது புனித சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவின் மரித்த உடலை இரவல் கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். எங்கும் நிறைந்த இறைவனை, எல்லை காணா கடவுளை ஒரு இருண்ட குகைக்குள் அடைக்க பார்க்கிறார்கள். அவரும் அதை அனுமதிக்கிறார். இது இருள் ஆட்சி செலுத்தும் நேரம். எனவே அமைதி காக்கிறது. நிகழ்வது தவறு என்றாலும் கூட அது அனுமதிக்கப்படுகிறது. சரியான நேரம் வரும் வரை சத்தியம் காத்திருக்கிறது. அமைதி காக்க வேண்டிய இடத்தில் அடங்கி போக வேண்டியுள்ளது. சில தருணங்கள் நம் குடும்பங்களிலும் ஏற்படுவது உண்டு. உண்மை என்னவென்று தெரியாமல் எடுத்த எடுப்பிலேயே குடும்பத் தலைவர் கூச்சலிடலாம். அவரது ஆத்திரத்திற்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கலாம். அவரது நிலை முற்றிலும் தவறானதாகவும் நமது நிலை முற்றிலும் சரியானதாகவும் இருக்கலாம். ஆனால் அவர் ஆத்திரத்தில் இருக்கும்போது அவருக்கு ஈடாக நின்று நமது நிலை சரிதான் என நிரூபிக்க முற்படுவது புத்திசாலித்தனம் அல்ல. அதனால் வாக்குவாதம் அதிகரித்து சண்டை நீளும், கோபம் கூடும், இறுதியில் குழப்பம் மட்டுமே மிஞ்சும். அமைதி காத்துவிட்டு ஆத்திரம் அடங்கியதும் புரிய வைப்பதுதான் அமைதியை தரும், தெளிவையும் தரும். அதுபோல நடந்தது என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளாமலேயே சந்தேக கனல் தெறிக்க குடும்பத் தலைவி குமுறுகிற போது கணவன் அமைதி காப்பதே நலம். அந்த நேரத்தில் எது பேசினாலும் தவறாகத்தான் தோன்றும், தவறாகத்தான் புரிந்து கொள்ளப்படும். இயல்பான நிலை திரும்பிய பிறகு
தரப்படும் விளக்கங்கள்தான் விரும்பிய பலனை ஏற்படுத்தும். பெற்றோர்கள் சொல்வதில் கொஞ்சமும் நியாயமோ உண்மையோ இல்லை என்ற நிலை இருந்தாலும் கீழ்ப்படிந்து அடங்கி போய்விட்டு பின்னர் குழந்தைகள் தங்கள் நிலையை எடுத்து கூறினால் பெற்றோர் ஆத்திரப்பட்டதற்காக வருத்தப்பட்டு இன்னும் ஆவலாக குழந்தைகளின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்கள். இப்படி நம் சொந்த குடும்பமே என்றாலும் கூட சில நேரங்களில் அனுசரித்து போக வேண்டிய நிர்பந்தமும், அமைதி காக்க வேண்டிய அவசியமும், அடங்கி போக வேண்டிய சூழலும் ஏற்படும். அப்போது அதை அனுமதித்துவிட்டு பின்னர் சமயம் வாய்க்கையில் பிரச்சனையை தீர்ப்பதுதான் உகந்த வழி. சத்தியத்தை நித்தியமாக அடக்கி வைக்க முடியாது. உயிர்த்த இயேசுவை போல் அவை வெளிச்சத்துக்கு வரும். அதுவரை அமைதி காப்பதில் தவறில்லையே. ஆண்டவரே, கோபமும் ஆத்திரமும் கொழுந்துவிடும் நேரத்தில் அமைதி காக்கவும், இயல்பு நிலை திரும்பும் வரை காத்திருக்கவும் எங்களுக்கு பொறுமையை கற்றுத்தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் கிறிஸ்துவின் திருமகனே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். மனிதனாய் பிறந்த கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். புதிய முடிவில்லா உடன்படிக்கையை ஏற்படுத்திய கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். வியர்வையாக தரையில் வழிந்தோடிய கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். கற்றூனில் கட்டி அடிக்கப்பட்ட போது சிந்திய கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். முள்முடி சூட்டப்பட்ட போது வெளியான கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். சிலுவையில் சிந்தப்பட்ட கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். எங்கள் மீட்பின் விலையான கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். பாவ மன்னிப்புக்கு இன்றியமையாத கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். நற்கருணையில் அருந்தப்படுவதும் ஆன்மாக்களை கழுவி தூய்மைப்படுத்துவதுமான கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கம் ஆறாக பெருகும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். அலகையை வென்ற கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். புனிதர்களுக்கும் மறை சாட்சிகளுக்கும் இடம் தந்த கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். இறை அடியார்களுக்கும் அருள் பணியாளர்களுக்கும் பலம் தரக்கூடிய கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். கன்னியர்களுக்கு வாழ்வு தந்த கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். ஆபத்தில் தவிப்போருக்கு உதவி புரியும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். துன்புறுவோரின் துயர் துடைக்கும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். அழுகையில் ஆறுதல் தருகின்ற கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். மனம் வருந்துவோரின் நம்பிக்கையான கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். இறப்போருக்கு மன நிறைவு அளிக்கும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். மன நிறைவும் உள்ளங்களுக்கு அமைதியும் அளிக்கும் கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். முடிவில்லா வாழ்வின்
இணையான கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். உத்தரிக்கும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்களை மீட்ட கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். மதிப்புகளுக்கெல்லாம் உயரிய மதிப்புகள் கொண்ட கிறிஸ்துவின் திரு இரத்தமே எங்கள் மீதும் எங்கள் குடும்பத்தின் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவரே, உமது திரு இரத்தத்தால் எங்களையும் எங்களது குடும்பத்தினரையும் மீட்டு உமது அருளாலும் ஆசிராலும் நிரப்பி எங்களை வழிநடத்தியருளும். ஆமேன்.